நேரம் சரியாக 6 மணி காலையில் ஆகிறது. இதற்கு முன்பதாக பயங்கரமான இருட்டு இருந்தது. அநேகருடைய வாழ்க்கையும் கூட இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையாக இருந்து, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம், என் வாழ்க்கையிலே ஒரு நீதி கிடைக்காதா என்று சொல்லி அநேகர் எப்பொழுது என் வாழ்க்கை விடியும் என்று சொல்லி காத்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டம் பகலை போலவும் விளங்க பண்ணுவார். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு மனிதன் அநீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் நியாயாதிபதி என்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அநீதி உள்ளவராய் இருக்கிறார். தேவனுக்கு பயப்படாதவரும் மனுஷரை மதியாதவருமா இருந்து, அப்படி ஒரு நியாயாதிபதியிடத்துல ஒரு விதவை தன்னுடைய நியாயத்திற்காக அடிக்கடி வந்து நிற்கும் பொழுது அவர்களை நியாயம் செய்யாதபடி அவர்களை உதாசீனப்படுத்தினார். ஆனால் அந்த விதவையோ தொடர்ந்து வந்து நியாயாதிபதியிடத்துல வந்து தன்னுடைய காரியங்களை சொல்லி அடிக்கடி வந்து அவரை அலட்டி கொண்டிருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு நாள் வந்தது, அவர் யோசித்தார், எப்படியாகிலும் விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இறங்கி நியாயம் செய்தார். பிரியமானவர்களே, அந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருந்து ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நியாயத்தை விளங்க பண்ணுவார். உங்களுடைய இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.